அண்ணாமலை, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கக்கா, எல்லாரையும் வர சொல்லுங்க. நாங்கெல்லாம் எப்போ ரெடி. ஐயா ரெடியா? ஆரம்பிக்கலாமா? பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்தா உடனே ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டானு பாருங்க. எப்ப கல்யாண பேச்சு ஆரம்பிச்சோமோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறான். அவன் என்னமோ கல்யாண பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்கான். முதல்ல அவனை வர சொல்லுங்க. ஏங்க, நம்ம கல்யாணத்துல நீங்க வைக்கப்படல, அது மாதிரி தான். நடக்காது, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது. என்ன மவ நிச்சயத்தை நினைச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கீறீங்க போல. ஏன் நீங்க இருக்க மாட்டீங்க? அதான் இளிச்சவா என் குடும்பத்துல ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுல, அதான் நீங்க நல்லா சிச்சுக்கினுக்கிறீங்க. என்ன சம்பந்தி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன அது இப்படி பேசாம உங்களை மாதிரி சிச்சுக்கினே பேச சொல்றீங்களோ? நாசமா போறது என் பொண்ணோட வாழ்க்கை தானே. அப்ப எங்களால எப்படி சிச்சுக்கின்னு இருக்க முடியும்? எப்படி சிரிக்க முடியும் கேக்குறேன். என்ன எதுவா இருந்தாலும் நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப வாங்க. கம்முனு கடை. இந்த நிச்சயமே நடக்க கூடாதுன்னு நான் சொல்லி நிக்கிறேன். நிச்சயம் முடிஞ்சோன்னா பேசிக்கலாம். என்னத்த பேச போற நீ? ஏம்மா, அண்ணாமலை அம்மா, இதுதான் உங்க பாரம்பரிய வீட்டோட லட்சணமா? என்னமோ அண்ணாமலைனா பெரிய மனுஷி, ஊரே அவங்கள கையெத்து கும்பிடுவாங்க அப்படின்னு பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது இந்த குடும்பத்தோட லட்சணம். மங்கா, எதுவா இருந்தாலும் தனியா போய் பேசலாம், இப்படி கூட்டத்துல பேச வேண்டாம், எல்லாரும் பாக்குறாங்க. ஏன் பார்த்தா என்ன? அட பார்த்தா என்னன்னு கேக்குறேன். எல்லாரும் இவங்களை நல்லவங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்கள பத்தி எத்து சொன்னாதானே அவங்களுக்கும் தெரியும். நாம ஏமாந்த மாதிரி மத்தவங்களும் ஏமாற மாட்டாங்கல்ல. ஏமா, ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் நாங்க என்னமோ ஏமாத்துறோம் என்னன்னு சொல்லிட்டு இருக்க. நீ உனக்கு என்ன பிரச்சனை? ஓஹோ, உங்களுக்கு கோபம் வருதோ? அந்த கன்றாவிய பார்த்ததுக்கு நான் தான் கோவப்படணும். அப்படி நீங்க என்னதான் பாத்தீங்க? பணக்கார குடும்பத்தோட யோகியதைய தான் பார்த்தேன். நிக்கிறாங்களே அண்ணாமலை அம்மா, அவங்க புள்ள கீழே நிச்சயத்தை வச்சுக்கின்னு மேல ஒரு பொண்ண கட்டி பூச்சிக்கின்னு நிக்கிறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ரூம்ல உன் கூட இருந்தது யாரு? வருண்? அம்மா, உன்னதாண்டா கேக்குறேன். ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? டேய் வருண், இந்த அம்மா உன் மேல அபாண்டமா பழி போடுறாங்கடா. உண்மையை சொல்லு, ரூம்ல யார் கூட பேசிட்டு இருந்த? பவித்ரா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மறைச்சு கேக்குற? மச்சான், உன் ரூம்ல சாரா இருக்காங்களா? வருண் கேக்குறாங்கல்ல, சொல்லு. அவன் எப்படி சொல்லுவான்? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. நான் தான் என் 2 கண்ணால பார்த்தனே. இவன் அந்த பொண்ணை கட்டி பூச்சிக்கின்னு நிக்கிறான். அந்த பொண்ணு அழுதுகினே இவனை இறுக்கி பூச்சினுக்குது. நான் தான் பார்த்தனே. நிக்கிறத பாரு. அவளை என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தினானோ யாரு கண்டா? என்னம்மா, விட்டா பேசிட்டே போறீங்க? எங்க வீட்டு பிள்ளை அப்படிப்பட்டவன் இல்ல. எங்க வளர்ப்பு எப்பவுமே தப்பா போகாது. அப்ப அவனை உண்மைய சொல்ல சொல்லுமா. என்கிட்ட வந்தெல்லாம் கூவின்னு இருக்காத. ஏண்டா, இவங்க உன் பேர்ல இவ்வளவு பெரிய பழிய போடுறாங்க.
பார்த்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிற? அப்படி எதுவும் இல்லன்னு வாயை திறந்து சொல்லுடா. அவங்க சொல்றது உண்மைதான். நானும் சாராவும் யூஎஸ்ல இருக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்க வந்து அம்மா கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். இப்ப என்ன சொல்றீங்க? உத்தமனை பெத்த அண்ணாமலை அம்மா, நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷி. பெத்த புள்ள என்ன பண்றான் ஏது பண்றான்னு கூட தெரியாம அவனுக்கு பொண்ணு வேற கேட்டுன்னு வந்துக்கிறீங்க. யாருக்கு தெரியும், நீங்க இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சே வந்தாலும் வந்திருப்பீங்க. பையன் லவ் பண்றான், இது வெளில தெரிஞ்சா நம்ம வீட்டு மான மறுவாதி எல்லாம் போயிடும். அதனால அவனை அந்த பக்கம் நீ லவ் பண்ணிக்க, நான் வேற ஒரு பொண்ணை உனக்கு கண்ணாலம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா?